ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களுடைய ஒன் டைம் ஐடி நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ஐடி இருந்தால் தான் உங்களோட ஹால் டிக்கெட்டே வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஒன் டைம் ஐடி லாகின் பண்ணி இந்த இடத்துல ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் ஐடியாவும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் வந்து கொடுத்து இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. எந்த லொக்கேஷனில் உங்களுடைய எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டர் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எந்த டேட் வந்து எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வர வேண்டிய நேரம் அப்படிங்கிறது 8:30 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து வருகை அனுமதிக்கப்படும் நேரம் அப்படிங்கிறது 9 o'clock அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேர்வுகள் தொடங்கும் நேரம் அப்படிங்கிறது 9:30. இது வழக்கம் போல் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டைமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் போகும்போது ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஒன்று நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஒன்று ஆதார் கார்டு, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு இல்லைனா பேன் கார்டு, இதில் மூணில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி வந்து பிளாக் கலர் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதாவது ஹால்குள்ளே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் வைக்கிறதுக்கு தனியாக வந்து இடம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சென்டருக்குள்ளேயே நீங்கள் வந்து வச்சுட்டு இந்த ஹால் டிக்கெட், ஒரு ஐடி கார்டு, பென், இதை மட்டும்தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். வேறு எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.